வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 10ஆம் வகுப்பு அறிவியலோட ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி அந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி சயின்ஸும் ஈஸியாக இருக்கும். அதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 1லேருந்து 6 வரைக்கும் இயற்பியல், 7லேருந்து 11 பாடம் வரைக்கும் வேதியியல். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 12 1 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய புக்கில் ஆன்சர்ஸை மார்க் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ணி பார்த்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 10 கொஸ்டின் 12க்கு 10 கொஸ்டின் புக் பேக்கில் இருந்து தான் வரும். 2 மட்டும் மேலும் அறிந்து கொள்வோம். அது மாதிரி புக்கின்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதல்ல இன்றைக்கி ஃபுல்லாக மொத்தம் 23 பாடம் இருக்குது. 23 பாடத்தோடைய 1 மார்க்கை நல்லா தரோவாக சரியான விடையை படிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்பியலில் 1லேருந்து 6 பாடம் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாடத்தை நல்லா தரோவாக 2 மார்க்கு கொஸ்டின், 4 மார்க்கு கொஸ்டின், 7 மார்க்கு கொஸ்டின் எல்லாமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. எந்த ஒரு பாடம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதோ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு, 4 மார்க், 7 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6 இந்த பாடத்தில் புக்குக்குள்ள கணக்குகள்லாம் நிறைய கணக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் மின்னோட்டவியல் லெசன்லேருந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 22 கட்டாய வினா 2 மார்க்கில் இயற்பியலேருந்து கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. 7லேருந்து 11 பாடம், அதாவது 5 பாடம் வேதியியலில் இருக்குது. இதில் எந்த கொஸ்டினும் இந்த 5 பாடத்தில் எந்த பாடம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பாடத்தை விட்டுட்டு மீதி எல்லா பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் கொஸ்டின் தரவாக படிச்சுக்கணும். அது எந்த லெசனை விடுறீங்களோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா இயற்பியல்லையும் வேதியிலையும் எந்த கொஸ்டினுமே நீங்கள் விட மாட்டீங்க. 32வது கேள்வி 4 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அந்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு 6 கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணணும். பிஹெச் சம்ஸ் அதெல்லாமே அதிகமாக வரும். கரைசல்கள் லெசனில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அணுக்களும் மூலக்கூறுகளும் நிறைய கணக்கு இருக்குது. இன்றைக்கி இந்த 2 மார்க் கொஸ்டினும் 4 மார்க் கொஸ்டினும் கம்பல்சரி கொஸ்டினை நல்லா படிச்சுருங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுருங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா இயற்பியலும் வேதியியலில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண், 4 மதிப்பெண், 7 மதிப்பெண் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது 3ஆம் தேதி 12வது பாடத்திலிருந்து 23வது பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுருங்க. இந்த பாடத்தில் 21, 22, 23 இந்த 3 பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கும், 4 மார்க்கு, 7 மார்க் கொஸ்டினையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஒரு லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. பக்க எண் 28ல் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய தீர்க்கப்பட்ட கணக்குகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4 கொஸ்டின். இதில் 3வது கேள்வி ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு, 4வது கேள்வியும் ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. இந்த 2 கொஸ்டினையுமே நல்லா போட்டு பாருங்கள். 2வது கொஸ்டினுமே பப்ளிக் எக்ஸாமில் வந்த கேள்வி தான். 4வது பாடத்தில் மின்கூறின் பயன்பாடு குறியீடு, இந்த குறியீடு மட்டும் கொடுத்து 3rd ரிவிஷன் எக்ஸாமில் அது என்ன அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருந்தாங்க. 4 குறியீடு கொடுத்து அதுக்கு 3 மதிப்பெண் கேட்டிருந்தாங்க. அந்த 48வது பக்கத்தில் தீர்க்கப்பட்ட கணக்கு அது இருக்குது. 45வது பக்கத்தில் தீர்க்கப்பட்ட கணக்கு 2, 47ல் தீர்க்கப்பட்ட கணக்கு 3, 48வது பக்கத்தில் தீர்க்கப்பட்ட கணக்கு 4. இது நம்ம ப்ராக்டிகல்ஸில் செய்வோமே அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கணக்கு. V = IR அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு. பக்க எண் 55ல் தீர்க்கப்பட்ட கணக்குகள்லாம் இருக்குது, அதையும் போடணும். பக்க எண் 68, 69ல் இருக்கப்பட்ட பக்க எண் 68, 69ல் இருக்கக்கூடிய தீர்க்கப்பட்ட கணக்குகளும் பார்க்கணும். பக்க எண் 78ல் இந்த டயக்ராம் ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 92 யுரேனியம் 235 அதை ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது இருக்கக்கூடியதை ABன்னு கொடுத்து +C அப்படின்ற என்னன்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க. இது மாதிரி இருக்க கொஸ்டினும் பப்ளிக் எக்ஸாமில் வரும். பக்க எண் 85 இதில் இருக்கக்கூடிய இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். பக்க எண் 84 தீர்க்கப்பட்ட கணக்கு 6.2. பக்க எண் 85
தீர்க்கப்பட்ட கணக்கு 6.3. இந்த கொஸ்டின்லாம் பப்ளிக் எக்ஸாமில் வரலாம். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கம்பல்சரி கொஸ்டின் ஃபிசிக்ஸில் 2 மார்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். வேதியியலில் பார்த்தீங்கன்னா பக்க எண் 95 அதில் இருக்கக்கூடிய கணக்கு, பக்க எண் 96 இருக்கக்கூடிய நீரின் உப்பு மூலக்கூறு நிறை, இந்த கணக்கும் பரீட்சையில் கேட்கலாம். பக்க எண் 97 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மோல்களின் எண்ணிக்கை எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பரீட்சையில் வரலாம். பக்க எண் 99 மூலக்கூறு நிறை கணக்குகள். பக்க எண் 99 மோல்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறையை கணக்கிடுதல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை டெஃபினட்டாக பரீட்சையில் வரும். பக்க எண் 100 100ல் இருக்கக்கூடிய ரூம் லெட்டர் 4, ரூம் லெட்டர் 5, ரூம் லெட்டர் 6 இதில் இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் பரீட்சையில் வரலாம். பக்க எண் 119 சுருக்கமாக விடையளி, இதில் 1, 2 இந்த கொஸ்டின் எல்லாமே கம்பல்சரி கொஸ்டினில் 32வது கேள்வியாக வரலாம். பக்க எண் 125 கரைதிறன் = இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கணக்கு டெஃபினட்டாக வரும். பக்க எண் 129 இருக்கக்கூடிய கரைதிறன் அடிப்படையாக கொண்ட கணக்குகள் பரீட்சையில் வர வாய்ப்பு இருக்குது. பக்க எண் 130 அதில் இருக்கக்கூடிய கணக்குகள் போட்டு பாருங்கள், டெஃபினட்டாக பரீட்சையில் வரும். பக்க எண் 147 pH என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சையில் 2 மார்க் கொஸ்டினில் 3rd ரிவிஷனில் கேட்டிருந்தான். pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர் மதிப்பாகும். இதை எழுதினா 2 மதிப்பெண். இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கணக்கு வரும். pH = POH = இதை பேஸ் பண்ண சம்ஸ் வரும். பக்க எண் 148 இருக்கக்கூடிய இந்த 4 கணக்கு ப்ளஸ் 149ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினும் பரீட்சைக்கு வரும். பக்க எண் 168 இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் பரீட்சையில் வந்தது கிடையாது, பாசிபிலிட்டி இருக்குது. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இன்றைக்கி டே வைஸ் பிளானில் 1லேருந்து 23 பாடத்தில் இருக்கக்கூடிய சரியான விடையை படிச்சிடணும். இயற்பியலில் கொஸ்டின் நம்பர் 22வது கம்பல்சரி கொஸ்டினை படிக்கிறதுக்கு 1லேருந்து 6 பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள், பாடத்துக்குள்ளே இருக்க கணக்குகளை போட்டு பார்க்கணும். வேதியியலில் 4 மதிப்பெண் கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 7லேருந்து 11 பாடத்தில் இருக்கக்கூடிய புக்கு உள்ளே இருக்கிறது ப்ளஸ் புக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய கணக்குகள், வேதியியல் சம்மந்தமான வினைகள், அந்த கொஸ்டினை படிக்கணும். அது மாதிரி பிளான் வைஸ் படித்தோம் அப்படின்னா சயின்ஸில் சென்டம் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆல் த பெஸ்ட்.